ஹலோ தாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படி நம்புறேன். இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னா, வெள்ளை முடி இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் நம்மளை பார்த்து சிரிச்சாலோ இல்லை ஹேர் க்ரோத்தே இல்லை அப்படின்னு சிரிச்சாலோ சவால் விட்டு சொல்லலாம். சவால் விடுங்க. இதெல்லாம் நானும் சவால் விட்டு தான் இதை நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே இது எல்லா வீட்லேயும் இருக்கிறதா. மருதாணி கிடைக்கலன்னா மருதாணி பவுடர் வாங்கி வச்சுக்காங்க. முருங்கை இலை பவுடர், அப்புறம் டீத்தூள், இவ்வளோ தாங்க. எந்த டீத்தூள் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதே போட்டுக்கோங்க. காஃபி பவுடர் போடலாமா அப்படின்னு டவுட் வரும். காஃபி பவுடர் போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒயிட் ஹேர் வந்து ப்ரௌன் ஹேராக தான் காட்டும் தவிர பிளாக் ஹேராக காட்டாது. அதனால் நீங்கள் டீத்தூள் பவுடர் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் சொல்கிறேன். நானும் காஃபி தூள் போட்டு பார்த்தேன். நோ யூஸ், ப்ரௌன் ஹேராக தான் இருந்துச்சு. என்னதான் எனக்கு இந்த தான் பண்ணாங்க, என்ன ப்ரௌனாக இருக்குன்னு. அது ஒயிட்டாகவே இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதனால் அது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 minutes ஆச்சு அது நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, ஷாம்பு தேவையில்ல, சீயக்காய் போடுறேன், சீயக்காய் நோ, எதுவுமே வேண்டாம். வெறும் தலையாக நம்ம வாஷ் பண்ணாவே போதும். வெறும் தலையாக குளிச்சுட்டு ஒரு பிளாக் கலர் துண்டு இல்லை பிளாக் கலர் நம்ம இன்ஸ்கர்ட் வச்சுருப்போம்ல அதில் துவட்டிக்கங்க. ஏன்னா அதான் ரொம்ப நல்லது. ஏன் சொல்கிறேன்னா மற்றது அப்படிங்கிறப்ப மருதாணி வந்து பட ஆரம்பிக்கும், மருதாணி இந்த கலர் ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் அக்கா நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்குற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், குளிச்சுட்டு ஒரு 2 daysக்கு அப்புறம் கூட நீங்கள் எண்ணெய் வச்சுக்கலாம். நல்லாவே இருக்கும். முடி க்ரோத் நிறைய இருக்கிற மாதிரியே தெரியும். நான் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய, என் கூட இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியும். என்னோடய ஹேர் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது, எந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக இல்லாமல் ஒயிட்டாகவும் இல்லாமல் ப்ரௌனிஷாக இல்லாமல் பிளாக்காக இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். நான் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எனி டவுட் இருந்தாலும் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். சம்திங் நிறைய பேர் எனக்கு வந்து அக்கா சோப்பு, அந்த ஒரு சோப்பு பற்றின லிங்க் கொடுங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி அதில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபுல் அதுக்கு அடுத்த பார்ட் 2 வீடியோ தான் நீங்கள் எல்லாம் மெசேஜ் பண்ணுறீங்க. பார்ட் 1 வீடியோலேயே நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க.